பத்திரம் பதிஞ்சு கொடுக்கானா வாசித்து பார்த்து படித்து பார்த்து இத்தனை அடி இத்தனை செண்டு இத்தனை ஏக்கர் இவ்வளோ பணம் கொண்டா நான் முடிஞ்சு நான் சென்னைக்கு அனுப்பிடுறேன். சென்னையிலேருந்து எனக்கு சம்பளம் அனுப்பிடுவாங்க. நாங்கள் இங்கே தப்பாக கையெழுத்து போட்டு மறித்து எல்லாம் அடிப்போம். 2ஆம் நம்பர் பில்டிங்கு 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறதுக்கு அனைத்தும் பத்திரம் பதிஞ்சு கொடுக்கான்ல. இது நீதி அரசர் அங்கேருந்து கணக்கு எடுப்பார். எங்க சிவன் கோயில் ஆலயம் நீதி அரசர் எடுப்பார். ஐயா கணக்கு புரிஞ்சுக்கூட. இது லேசான கணக்குடா, லேசாக விட்டாச்சு. இது விலைவாரி பிரித்து எடுக்கிறது நீதிபதி சேர்த்து தான் எடுக்க முடியும். அப்போ லாயர் பூரா கணக்கு போடையில் லாயர் உள்ளே வருவான். லாயருக்கு தான் அந்த வேலை கொடுப்பார். அந்த டைம் உட்கார்ந்தோடனே கொடுப்பார். பிரித்து விடுவார் பூரா. அப்போ தான் லாயருக்கு கையில் ஏதாச்சும் கொடுக்கணும். ஐயா சிரிக்காக முக்கால் சத்தியம். நந்தி கணக்கு இடுற கணக்கு, விஷ்ணு கணக்கு இடுற கணக்கு, பிரம்மா கணக்கு இடுற கணக்கு. லாயருக்கு கையில் கொடுத்துட வேண்டியது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கையில் கொடுத்தா தானே போவோம். கையில் வாங்கி பையில் போட்டேன் காசு போன இடம் தெரியலை. பாட்டு படித்தானா? சினிமா பாட்டு படித்தது பூரா இப்போ கரெக்டாக ஓடிக்கொண்டே இருக்கு. புரியுதா? மனுஷனை சாப்பிடுதாண்டா மானிட பிறவின்னு படித்தானா? இப்போ மனுஷனை சாப்பிட வரமுல்ல. ஐயா நீதி அரசர் உட்காந்துட்டார். இவனுக்கு நம்ம தான் தண்டனை கொடுக்கணும். ஒன்று கடிச்சு தின்னு குதறி ஆகி போயிடுவான். நம்ம தண்டனை கொடுக்கணும். நம்ம படைச்சோம், நம்மளே கொடுத்துருவோம்னு இப்போ ஐயா இறங்கிட்டார். அவன் என்னென்ன பாட்டு படிச்சிருக்கான்? பறவைகள் கண்டான் விமானம் படைச்சான், வானும் மீன்களும் எதிரொலிக்க வணைச்சான். எதிரொலி அணைச்சி வான ஒலியை அமைச்சு விட்டான். எப்படி கணக்கு? எப்படி கணக்கு? இது நாங்கள் 3 பேர் அப்படியே விஷ்ணு பிரம்மா நந்தி 3 பேர் பாட்டு படிக்கோம். நாங்கள் பாட்டு படிக்க முடியா? எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் நீதி அரசர் சிரிச்சு கொண்டே இருக்கார். பறவைகளை படைச்சாரு கடவுள். அதை படைச்சதை இவன் திருச்சி எடுத்துட்டான். அதில் திருச்சி எடுத்துருக்கான் விமானம். அப்போ நெல் நவதானியங்களை கடவுள் படைச்சார். அதில் திருச்சி எடுத்து 2ஆம் நம்பராக தயாரித்து விற்கான். எப்படி மனுஷன் மானிட பிறவிக்கு மூளை எப்படி வேலை செய்யுது? அண்ணா எப்படி வேலை செய்யுது? அப்போ அந்த வேலைக்கு மூளைக்கு என்ன கொடுக்கணும்? தண்டனை நீதி அரசர் கொடுப்பார். அவர் அப்படியே மிகுந்து பார்க்கார். நம்ம படைச்சு விட்டதை 2ஆம் நம்பரை திரிக்கான மானிடப்பே ஒரு பக்கம் செதுக்கி விட்டுருவோம்ட்டார். முக்கால் சத்தியம்.